வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டி. நம்ம செய்ய போகிற ஃப்ரைட் ரைஸ் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். ஸோ வாங்க அதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 200 கிராம்ஸ் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து மீடியம் சைஸ் க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீருக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். பன்னீரை வந்து இதில் போட்டு நம்ம வந்து ஊற வைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சாஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்லைட்டாக ஃப்ளேவருக்காக வந்து 1 சிட்டிகை அளவுக்கு வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் அப்புறமா 1 சிட்டிகை வந்து தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் மிக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளே வாங்க நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அயன் ஓக் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் சூடாக இருந்தால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு வந்து நல்லா அதோட ராஸ்மெல் போய் வதங்கினோன்னே நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 குடமிளகா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கணும் முட்டைக்கோஸ், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். காய் எல்லாமே வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஸ்லைட்டாக கிறிஸ்பாக தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. போதும். இப்போ காயெல்லாம் வந்து அதோட பச்சை வாடை போனோன்னு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து காய் கூட சேர்த்து அதில் ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து காயில் இறங்குற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1 கப் அரிசி வந்து வேக வச்சு சாதமாக ஆக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா எந்த லாங் கிரெயின் ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெகுலர் சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு, அதாவது 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி பன்னீர் ஆட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி வச்சதை இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலாவில் அதாவது சாஸில் ஊற வச்ச பன்னீரை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மசாலாலாம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ரைஸில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ரைஸ் மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது வந்து ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ரைட் ரைஸும் கொஞ்சம் வார்ம் ஆகிடும், நம்மளுக்கு சூடாகிடும். ஸோ இது வந்து நல்லா அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளேவர்ஸும் அது கூட அப்சர்வ் ஆகிடும்.
அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வாங்க இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான இண்டோ சைனீஸ் டிஷ், அதாவது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.